இது தளபதி நடித்த யூத் படத்தோட ரிவ்யூ இல்லைங்க. கென் கருணாஸ் நடித்து இயக்கிய யூத் படத்தோட ரிவ்யூ. இந்த படத்தை கென் கருணாஸ் இயக்கியிருக்காரு. அனிஷ்மா, மீனாட்சி தினேஷ், பிரியான்சி, சுராஜ் வெஞ்சமருடு, தேவதர்ஷினி உள்ளிட்டோர் நடித்திருக்காங்க. இசை ஜிவி பிரகாஷ் குமார் அமைச்சிருக்காரு. மார்ச் 19, 2026 ரிலீஸ் ஆன இந்த படத்தோட கதையை பார்ப்போம். ஒரு பேக்கரி கடைக்காரன் மகனுக்கு ஸ்கூல் டேஸ்லேயே 3 காதல் அமையுது. இந்த காதலால் நண்பர்களுக்கு இடையிலையும் குடும்பத்திலையும் ஹீரோவுக்கு என்னென்ன பிரச்சனை, ஹீரோ +2 பாஸ் ஆனாரா, கடைசியில் எந்த காதலில் ஜெயிச்சாரு அப்படின்ற மாதிரியான கதைக்களத்தில் அமைந்திருக்கு யூத் திரைப்படம். கென் கருணாஸ் அவர்கள் ஆரம்பம் முதல் கடைசி வரை ஒருவித துருதுருப்புடனும் செம எனர்ஜியாகவும் நடித்திருக்கிறார். ஹீரோயின்கள் 3 பேருமே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக வந்தாலும் போட்டி போட்டு க்யூட்டாக நடித்திருக்கிறார்கள். ஹீரோ நண்பர்களாக வருபவர்கள் அவர்கள் அடிக்கும் டியூட்டி என படம் முழுக்க ஒரே கலர்ஃபுல்லாக இருக்கிறது. கதைக்களம் 2014 to 2016 காலகட்டத்தில் நடந்தாலும் படம் முழுக்க ஒருவித காமெடித்தனத்தோடு இருப்பதும், போதை, ஆபாசம், இரட்டை அர்த்தம் இல்லாமல் டீசெண்டாக கதையை நகர்த்தி இருப்பதும் கென் திறமையான இயக்குனர் என்பதை நிரூபித்திருக்கிறது. ஜிவி பிரகாஷ் பின்னணி இசையில் பட்டையை கலப்பியிருக்காரு. முட்டைக்கலக்கி போன்ற பாடல்கள் இந்த ஆண்டின் மிகப்பெரிய வெற்றி அப்படின்றதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஒளிப்பதிவாளர் விக்கி அவர்கள் ஸ்கூல் போர்ஷன்ஸை மிக அழகாகவும் தத்ரூபமாகவும் காட்டியிருக்கிறார். இயக்குனர் அவர்கள் இந்த படத்தை முழுக்கும் கலர்ஃபுல்லாகவும் எனர்ஜியாகவும் காட்டி வெற்றி பெற்றிருக்கிறார். இளைஞர்கள் கொண்டாடக்கூடிய வகையில் ஒரு வைபான படமாகவும் இந்த வருடத்தோட வெற்றி படமாகவும் மாறியிருக்கிறது யூத் திரைப்படம். ஆட்டம் காதல் என கதையை கொண்டு சென்றாலும் கடைசியில் குடும்பம் முக்கியம், படிப்பு முக்கியம் என சொல்லி இயக்குனர் அவர்கள் கதையை மட்டும் வெற்றி பெற வைக்காமல் தனக்கான வெற்றி பாதையையும் திரைத்துறையில் அமைத்து கொண்டிருக்கிறார்.